ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ், ராகவ் அண்ட் நவீன். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சுசீந்திரம் போக போகிறோங்க. சுசீந்திரமில் இருக்கிற தனுமலையான் திருக்கோயிலுக்கு போக போகிறோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப முக்கியமான கோயில். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. அந்த கோயிலுக்கு பின்னாடி நிறைய வரலாறு, ரொம்ப அழகான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், அந்த கோயிலுக்கான தனித்துவங்கள்னு நிறைய இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு அழகான ஊருங்க. கன்னியாகுமரியிலேருந்து 12 கிலோமீட்டர், நாகர்கோவிலேருந்து 7 கிலோமீட்டர். சுசீந்திரம்னு சொன்னாலே நமக்கு ஆஞ்சநேயர் தாங்க ஞாபகம் வரும். அந்த ஆஞ்சநேயர் இந்த தனுமலையான் கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கார். இந்த கோயிலில் அவர் மட்டும் சிறப்பம்சம் இல்லைங்க, இன்னும் 1000 அதிசயங்கள் இந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்லணும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். இந்த ஒரு கோயில் நீங்கள் போகும்பொழுது இந்த கோயிலில் இருக்க முதல் சிறப்பம்சம் இந்த கோயிலோடைய தெப்பக்குளம். கிட்டத்தட்ட இந்த கோயிலோடைய அளவுக்கே இந்த தெப்பக்குளம் இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோ பெரிய குளம்ங்க. இந்த குளத்தை பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா நமக்கு கண்ணில் படுற அடுத்த சிறப்பம்சம் இந்த கோயிலோடைய ராஜகோபுரம். கிழக்கு நோக்கி இருக்குங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம். இங்கே எக்கச்சக்கமான சுதை சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். புராண கதைகள் எல்லாமே அதில் சுதை சிற்பங்களாக இருக்குது. இந்த ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருந்தாலும், தமிழ் கட்டிடக்கலையில் இருந்தாலும், இந்த கோவிலோடைய வழிபாட்டு முறை கேரளத்து முறையில் தாங்க இங்கே வழிபாடு நடக்குது. கோயிலுக்குள்ளே நீங்கள் மேல் சட்டை இல்லாமல் தான், ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் தான் கோயிலுக்குள்ளே போகணும். இந்த கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோடைய புராண வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஊர் ஞானாரண்யம் அப்படின்னு புராண பேர் இருக்குங்க. இந்த ஞானாரண்யத்தில் அனுஷ்யா தேவி, அத்ரி மகரிஷியோடைய பத்தினியான அனுஷ்யா தேவியை மும்மூர்த்திகளும் சோதிக்கிறாங்க. இங்கே பிராமண ரூபத்தில் தங்களுக்கு ஆடை இல்லாமல் உணவளிக்கணும் அப்படின்னு அனுஷ்யா தேவி கிட்ட கேட்குறாங்க. அனுஷ்யா தேவி 3 பேரையும் குழந்தைகளாக மாற்றிடுறாங்க. குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கும் பொழுது முப்பெரும் தேவிகளும் அவங்க வேண்டுதலின்படி இந்த மும்மூர்த்திகளை மீண்டும் அவங்க சுயரூபத்துக்கு அனுஷ்யா தேவி கொண்டு வராங்க. அந்த மும்மூர்த்திகளும் இங்கே இருக்கிற கொன்றை மரத்தடியில் அனுஷ்யா தேவிக்கு காட்சி தந்த இடம் தான் இந்த இடம்னு சொல்லப்படுது. அதனால தாங்க இந்த கோவிலுக்கு தனுமலையான் கோவில் அப்படின்னு பேர் இருக்குது. தனுனா சிவனை குறிக்குதுங்க, மால் விஷ்ணுவை குறிக்குது, அயன் பிரம்மாவை குறிக்குது. இந்த மும்மூர்த்திகளுடைய கோவில் இதுன்றதுனால நம்ம வேண்டிக்கிற அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இங்கே ஆதி மூலவர் சன்னதி இருக்குங்க. இங்கே தான் இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்தா மாதிரி ஒரே மூலவராக நமக்கு காட்சி தராங்க. அந்த ஒரு சன்னதிக்கு மேலே தான் கொன்றை மரம் வளர்ந்து போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தனுமலையான் துணை உள்ளே போகலாங்க. நம்ம ரொம்ப அற்புதமான டோர் பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க கோயில். இது பாருங்கள், இந்த டோர் பாருங்கள், நிறைய செதுக்கி இருக்காங்க. தூண்கள் பாருங்கள், இசை தூண்கள் மாதிரி இருக்குது. இதே மாதிரி உள்ள இசை தூண்கள் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இந்த கோயிலுக்கு முதல்ல வந்த உடனே பார்க்குற தெய்வமாக இங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த தட்சிணாமூர்த்தி அந்த ஆதி மூலவர் சன்னதிக்கு தெற்கு பக்கத்தில் தாங்க இருக்கார். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆதி மூலவர் சன்னதியை பார்க்கலாம். இந்த ஆதி மூலவர் சன்னதிக்கு இடது பக்கத்தில் இருக்கிறது தாங்க இந்த கோயிலோடைய அடுத்த சிறப்பம்சம். இந்த கோயிலோடைய நந்தி. இந்த நந்தி கடல் சங்கை அரைச்சி செய்யப்பட்டிருக்குங்க. கடல் சங்கு சுண்ணாம்பு சேர்ந்து இந்த நந்தியை செஞ்சுருக்காங்க. இது இந்த கோயிலோடைய இன்னொரு சிறப்பம்சம். அடுத்து ஆதி மூலவர் வலது பக்கத்தில் கருடர் சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற கருடர் சன்னதியில் 4 தூணில் பாண்டிய மன்னர், சேர மன்னர், திருமலை நாயக்கர் மன்னர் அவங்களுடைய சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குங்க. கோவிலை கட்டினது சேரர்களாக இருக்கும்ன்றது நம்பிக்கை.
அதுக்கப்புறமா இடைக்கால சோழர்கள், பாண்டியர்கள்னு இந்த கோவிலுக்கு நிறைய பேர் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அந்த கருடர் சன்னதிக்கு நேர்புறத்தில் போனீங்கன்னா நீங்கள் நீலகண்ட விநாயகர் சன்னதியை பார்க்கலாங்க. பிரம்மாண்டமான விநாயகருங்க. இந்த விநாயகர் மடியில் யார் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது இவங்க பார்வதி தேவின்னு சொன்னாங்க. அந்த விநாயகர் சன்னதிக்கு முன் மண்டபம் மேல் கூரை ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் நவகிரகங்கள் இந்த மேல் கூரையில் தாங்க இருக்காங்க. இந்த மேல் கூரையில் நவகிரகங்கள் அவங்களுடைய வாகனங்களோட இந்த மேல் கூரையில் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பமாக இருக்காங்க. இது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம். அடுத்து இந்த கோவிலில் இருக்கிற மூலவருக்கு முன்னாடி இருக்க மண்டபம். இந்த மண்டபத்தில் 2 சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இசைத்தூண்கள். இந்த இசைத்தூண்களை தட்டினா வித்தியாசமான ஒலிகளில் இசை வருங்க. இந்த மாதிரி இசைத்தூண்களை நீங்கள் நிறைய கோயில்களில் பார்க்கலாம். இந்த கோயில்லையும் இசைத்தூண்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தூண்களில் ஒரு தூணில் வேறும் எங்கு இல்லாத அளவில் விநாயகர் பெண் ரூபத்தில் இருக்காருங்க. இவங்களை விக்னேஸ்வரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களும் இந்த மூலவர் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் தாங்க இருக்காங்க. அடுத்து இந்த கோவிலை மூலவரை நீங்கள் தரிசனம் பண்ணலாங்க. மூலவர் சிவபெருமான் இருக்காரு. சிவன் சன்னதி தனுமலையான் அவர், அதுக்கப்புறமா வேங்கட விண்ணாவர பெருமாள் 2 பேருமே கவசமிட்டு அழகாக இருந்தாங்க. இங்கே பள்ளி கொண்ட வெங்கடேஷர், எல்லாம் இங்கே இருக்கிற மோஸ்ட்லி நிறைய முக்கியமான சன்னதிகளில் கவசம் விட்டுருக்காங்கங்க, தங்க கவசம் மாதிரி. இதுதான் தனுமலையான், அவருடைய விமானம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த பூஜை முறைகள் இது தமிழ்நாட்டில் இருந்தாலுமே இந்த கோயில் பூஜை முறைகள்லாம் வந்து இந்த கேரளா டைப் தான், கேரளா பேஸ்டு தான். இது சுவாமிக்கு அடுத்து இருக்கிற பிரகாரம், உட்பிரகாரம். அடுத்த பிரகாரத்துக்கு நம்ம போவோம். இங்கே ஒரு அற்புதமான சிவலிங்கம். அடுத்த பிரகாரத்துக்கு போகலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருகர் சன்னதி. இந்த முருகர் சன்னதியில் தாங்க ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இங்கே யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தர்மராஜா இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய காது இதுதாங்க ரொம்ப நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடு. காதுக்குள்ளே போயிட்டு வரா மாதிரியான ஒரு சிற்பங்க. இந்த காதுக்குள்ளே நுழைச்சிங்கன்னா அந்த காது வழியாக வெளியே வரும். இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரில் எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில், எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை? அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் சன்னதியோடைய முன் மண்டபத்தில் அஷ்டதிக்க பாலகர்கள் இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய வாகனங்களோட மேல்கூரையில் இருக்காங்க. இது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம். வாவ், இங்கே பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. ராமேஸ்வரம், காஞ்சிபுரம் அங்கெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். வாவ், இந்த 2 பக்கமும் பாவை விளக்கு, பாவை வந்திருக்காங்க. இது எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த எல்லா பாவை விளக்குலேயும் விளக்கு ஏற்றினா அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கும் இந்த கோயில். ரொம்ப அற்புதமான கோயிலுங்க இந்த கோயில். நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு கோயிலில். நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டு குறிப்புகள் முன்னாடியே சொன்ன மாதிரி சோழர்கள் பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுக்கள்லாம் இங்கே இருக்குது. இங்கே கைலாசநாதர் சன்னதி, அறம் வளர்த்த நாயகி இருக்காங்க இங்கே இந்த கோயிலில், அவங்களுக்கு ஒரு சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற நாகலிங்க மரம்ங்க ரொம்ப விசேஷமான மரம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா அவங்களுடைய சன்னதி. இவங்களுக்கு நேராக தான் வேர்ல்டு ஃபேமஸ் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இருக்கார். இப்படி நேராக தெரிகிறாரா? நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சுசீந்திரம் ஆஞ்சநேயருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க, சுவாரஸ்யமான வரலாறு. இந்த ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட 22 அடியில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர், பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர், ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆஞ்சநேயரை படையெடுப்பிற்கு பயந்து இந்த ஆஞ்சநேயரை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. 1930 இங்கே பணிகள் செய்யும் பொழுது இந்த ஆஞ்சநேயர் கிடைக்கப்பெற்று இங்கே இருக்கிற ராம சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் அந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் மண்ணில் புதைந்திருந்து நமக்கு மீண்டும் எழுந்து வந்து காட்சி தந்திருக்காரு. இவர் தாங்க இங்கே வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்கார். இங்கே ஆஞ்சநேயர் வாளில் வெண்ணெய் தடவுறது ரொம்ப சிறப்பான வேண்டுதலாக கருதப்படுது. அந்த வெண்ணெயை நமக்கும் தருவாங்க, அதை நம்ம பிரசாதமாக கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க தனுமலையான் திருக்கோவில் ரொம்ப அற்புதமான கோவில். நிறைய அதிசயங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.